பிசிஓடி, பிசிஓஎஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும், மெட்டபாலிசமை பூஸ்ட் பண்ணி வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் ஆசனாஸ் ப்ராக்டிஸ் பார்ப்போமா? முதல்ல மார்ஜரி ஆசனம். இதுக்கு உங்களோட கால் முட்டிக்கு நேராக உங்களோட 2 பாதங்களையும் வச்சுக்கணும். அதுக்கு ஷோல்டருக்கு நேராக உள்ளங்கை இருக்கணும். இப்போது உங்களோட முதுகை உள் பக்கமாக கொண்டு போய் தலையை நல்லா மேலே தூக்கணும். நல்லா தலை மேலே வரும்போது உள்மூச்சு, தலை கீழே போகும்போது வெளிமூச்சு. இதில் உங்களோட அப்பர் பாடி மட்டும்தான் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரணும். கை கால்களை எதையும் அசைக்க கூடாது. முதுகு மட்டும்தான் மேலே கீழே போயிட்டு வரணும். உங்களோட வயிற்று பகுதியில் ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சை நீங்கள் இது ஃபீல் பண்ண முடியும். இது ஒரு 20 to 30 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ரீத்தை எந்த இடத்துலையுமே ஹோல்ட் பண்ணாதீங்க. நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணும்போது இன்னுமே நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சஸ் இருக்கும். இல்லைன்னா கிராம்ஸ் ஆகிறதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரீத்தை மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. அது ஒரு 20 to 30 கவுண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஹிப் பார்ட்டை மட்டும் நல்லா கிளாக் வைஸில் ஒரு 10 கவுண்ட்ஸ் ரொட்டேஷனும், ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 10 கவுண்ட்ஸ் ரொட்டேஷனும் கொடுங்க. ரொம்ப போட்டு பாடியை நீங்கள் ரொட்டேட் பண்ணாதீங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த இடுப்பு பகுதி தான் நல்லா ரொட்டேட் ஆகி கொடுக்குது. இது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் நம்ம யூட்ரஸுக்கு கொடுக்கும். அதே போல் நம்மளோட ஹிப் பார்ட்டை நல்லா ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஹார்மோன்ஸையும் கரெக்டான லெவலில் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போதே அந்த இடத்துல உங்களால் ஸ்ட்ரெச்சஸை நல்லா ஃபீல் பண்ண முடியும். இது கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டில் 10 கவுண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மேட்டில் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு உங்களோட 2 கால்களையும் நேராக நீட்டிட்டு முதுகை நல்லா நேராக வச்சுக்கோங்க. முதுகை கூன் போட வேணாம். இப்போது உங்களோட வலது காலை மடித்து இடது கால் பக்கத்தில் வைக்கணும். வச்சுட்டு உங்களோட இடது கையை வச்சு இடது கால் முட்டியை பிடிக்கணும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, உங்களால் இந்த அளவு போய் கேட்ச் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கையை வச்சு உங்களோட எல்போவை வச்சு நல்லா உங்களோட முட்டியை தள்ளி மட்டும் கொடுத்து நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டில் ஹோல்ட் பண்ணலாம். இதில் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பின்னாடி திரும்பி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வயிற்று பகுதியில் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். இது உங்களோட அப்டாமினலுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சஸையும் அந்த இடத்துல ஃபேட் லாஸ்க்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஈச் சைடு நீங்கள் ஒரு 30 கவுண்ட்ஸாக ஒரு 3 செட்ஸ் வரைக்குமே நீங்கள் பண்ணலாம். இதில் எல்லாமே நான் ஒரு செட் கொடுத்துருக்கேன். இது பண்ணும்போதே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வரும். நீங்கள் அதே எல்லாத்தையும் 3 செட்ஸாக பண்ணும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே சேர்த்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் வந்துடும். அப்படி நீங்கள் பண்ணும்போது ஒரு ஃபுல் பேக்டான இது ரொட்டீனாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பச்சிமோத்தாசனம். உங்களோட 2 கால்களையும் உங்களோட ஸ்ட்ரெயிட்டாக நீட்டி முட்டியை மடக்காமல் நல்லா உங்களோட கைகளை ஸ்ட்ரெச் பண்ணி அப் அண்ட் டவுன் போயிட்டு வாங்க. கால் முட்டியை தூக்கவும் கூடாது, நீங்கள் அதே சமயத்தில் வளைக்கவும் கூடாது. நல்லா அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்ததுக்கப்புறமா 10th கவுண்டில் உங்களால் எங்கே கேட்ச் பண்ண முடியுதோ, டோஸை பிடிக்க முடிஞ்சால் டோஸை பிடிங்க. டோஸை பிடிக்க முடியலன்னா ஆங்கிளை கேட்ச் பண்ணுங்கள், இல்லைன்னா நீ கேட்ச் பண்ணுங்கள். எந்த இடத்த வேணாலும் கேட்ச் பண்ணி தலையை நல்லா மேலே பார்த்து முதுகை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் ஹோல்டிங். இப்போ நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி உங்களால் பிக் டோவை பிடிச்சி நல்லா இழுத்து டச் பண்ண முடிஞ்சால் நீங்கள் டச் பண்ணலாம். இல்லை என்னால் அப்படி இழுத்து டச் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஆங்கிளை பிடிச்சி கூட டச் பண்ணலாம், இல்லை நீயை பிடிச்சி கூட டச் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் நீயை ரைஸ் பண்ணி டச் பண்ணாதீங்க, அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. இப்போ மெதுவாக நீங்கள் எதை மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி ரிலீஸ் ஆகிக்கலாம். அடுத்ததாக பட்டர்ஃப்ளை. 2 கை கால்களையும் சேர்த்து கைகளை வச்சு கோர்த்து பிடிச்சி நல்லா ஹீல்ஸை உள்பக்கமாக நல்லா இழுத்துக்குங்க. இழுத்துட்டு 2 கால்களையும் ஈவனாக அப் அண்ட் டவுன் கொண்டு போயிட்டே வரணும். நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இது நீங்கள் பண்ணும்போது நல்லா உங்களோட மூச்சை கவனித்து உங்களோட காலோட மூமெண்ட்ஸை கவனிச்சுக்கிட்டே பண்ணுங்கள். இதை நீங்கள் ஒரு 1 மினிட் வரைக்கும் பண்ணலாம். 1 மினிட் into 3 ரவுண்ட்ஸ் பண்ணிங்கனாலும் பெஸ்ட்டு தான். இப்போது நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு உங்களோட வலது கையெடுத்து நல்லா பின்னாடி வச்சு பாடியை ட்விஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆனால் கால்கள் பட்டர்ஃப்ளை பொசிஷன்லேயே தான் இருக்கணும். இப்போது உங்களோட இடது கையெடுத்து நல்லா பின்னாடி முதுகுக்கு பின்னாடி வச்சு நல்லா உங்களோட ஸ்பைனை ட்விஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுலேயும் ப்ரீத் இன், நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் தான். இப்போது உங்களோட 2 கால்களையும் கோர்த்து பிடிச்சி தலையை நல்லா மேலே தூக்கி முதுகை வளைச்சி ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்டிங். அப்படியே நீங்கள் முன்னாடி குனிஞ்சு உங்களோட எல்போஸை வெளியே வச்சு நெத்தி முழங்கால் டச் பண்ணி ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்டிங். உங்களால் நெத்தி வச்சு உங்களால் டச் பண்ண முடியலை அப்படின்னா எவ்வளோ முடியுதோ அவ்வளோதோட பெண்டாகுங்க. இப்போ நல்லா உங்களோட நீயை ப்ரெஸ் பண்ணி கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மலாசனம், டாய்லெட் போஸ். உங்களோட 2 கால்களையும் ஷோல்டர் லெவல்லேருந்து கொஞ்சம் அகலமாக வச்சுட்டு உங்களோட 2 கைகளையும் வணக்கம் பொசிஷன் வச்சு அப்படியே எல்போஸ் 2யுமே நீக்கு உள்ளே நல்லா லாக் பண்ணி வச்சுருக்கணும். ஆனால் வணக்கம் ஓப்பன் ஆகக்கூடாது, ஹீல்ஸை ரைஸ் பண்ணக்கூடாது. இந்த பொசிஷனில் ஒரு 30 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே சைட் டு சைட் ஒரு 10 to 20 கவுண்ட்ஸ் நீங்கள் போயிட்டு வரலாம். இது உங்களால் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட ஹோல்ட் பண்ணுங்கள். பட் இதில் ஹீல்ஸை ரைஸ் பண்ணாதீங்க. ஃபார்வேர்டில் குனிஞ்சு வர
வராதீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அந்த போஸில் கம்ஃபர்டபுளாக இருங்க. அடுத்ததாக பர்வதாசனம், மவுண்டன் போஸ். இப்போ நல்லா உங்களோட கால் பாதங்களை கீழே வச்சு உங்களோட அப்பர் பாடியை நல்லா உள்ளே தள்ளி முட்டியும் நல்லா லாக் பண்ணி இந்த பொசிஷனில் ஒரு 30 கவுண்ட்ஸ் வரைக்குமே நல்லா ஹோல்ட் பண்ணிடுங்க. அதை ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே உங்களோட இடுப்பை கீழே வச்சு உங்களோட கால் விரல் குத்தி வைக்காமல் ஃப்ளாட்டாக வச்சு கோப்ரா போஸ் வந்துடலாம். இந்த புஜங்காசனம் வந்துட்டு நல்லா தலையை மேலே தூக்கி உங்களோட பேக்கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்டிங். வலது பக்கம் திரும்பி இடது குதிங்கால பாருங்கள், அதில் ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்டிங். அதே மாதிரி இடது பக்கம் திரும்பி வலது குதிங்கால பாருங்கள், இதில் ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்டிங். ப்ரீத்திங் நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டில் இருக்கட்டும். இப்போ அப்படியே மெதுவாக நீங்கள் உங்களோட 2 கைகளையும் கோர்த்து நெத்தி வச்சு அப்படியே வந்துட்டு மக்ராசனால் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் இதில் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக எந்திரிச்சு உங்களோட 2 கால்களையுமே நல்லா மடித்து பிடிச்சி கைகளை வச்சு கோர்த்துக்கங்க. நல்லா உங்களோட முழங்கால்கள் செஸ்ட் வரைக்கும் வர மாதிரி நல்லா உள்ளே பிடிச்சி இழுத்து அப்படியே அந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட சின் இல்லைன்னா நெத்தி வச்சு உங்களோட முழங்காலை டச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி முடியலை அப்படின்னாலும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். பட் நல்லா பிடிச்சி அழுத்தி பிடிச்சி நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டில் இதை டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அப்படியே ஒரு ரேக் அண்ட் ரோ மாதிரி அப்படியே நீங்கள் போயிட்டு வரலாம். ஒரு 10 to 20 கவுண்ட்ஸ் வரைக்குமே இந்த ரேக் அண்ட் ரோ வரைக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம். இது பண்ண கஷ்டமாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்துட்டு அப்படியே எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் மட்டும் எந்திரிச்சு போயிட்டு வாங்க. முடிஞ்ச அளவு பாதம் கீழே வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ப்ரீத்தை எந்த இடத்துலையும் ஹோல்ட் பண்ண வேண்டாம். இப்போ 10 கவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் நல்லா ஹோல்ட் பண்ணி ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்டிங். இப்போ நல்லா நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு 2 கைகளையும் கோர்த்து உங்களோட தலைக்கு பின்னாடி வச்சு கால்களை நல்லா தூக்கி 2 கால்களையும் உங்களோட வலது பக்கம் கொண்டு வாங்க. உடம்பு தலையெல்லாம் ஆப்போசிட் சைட் பார்த்து அப்படியே ஒரு 30 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இப்போது 2 கால்களையும் இடது பக்கமாக கொண்டு போய் தலை உங்களோட அதே போல் உடம்பு எல்லாத்தையும் வலது பக்கமாக திருப்பி ஹோல்ட் பண்ணுங்கள். 30 கவுண்ட்ஸ். நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இப்போ நல்லா 2 கால்களையும் கீழே வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சேத்து பந்த ஆசனம், பிரிட்ஜ் போஸ். நல்லா உங்களோட 2 கால்களையும் மடித்து வச்சு கைகளை வச்சு ஆங்கிளை கேட்ச் பண்ணி ஹிப் பார்ட்டை மட்டும் மேலே தூக்குங்க. ஷோல்டர் தலையெல்லாம் கீழே தான் இருக்கணும். உங்களால் ஆங்கிள் கேட்ச் பண்ண முடியலன்னா 2 கையும் இந்த மாதிரி ஹிப்புக்கு சப்போர்ட் பண்ணி கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட கர்ப்பப்பைக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் போயிட்டு வரும். இது இன்னும் சொல்லப்போனால் கர்ப்பப்பையே நல்லா ப்ரீத் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆசனம், கம்ஃபர்டபுளான ஆசனம். இதை நீங்கள் ரெகுலராகவே ட்ரை பண்ணலாம். யூரின் லீக்கேஜ் இருக்கவங்க எல்லாமே இந்த ஆசனம் ட்ரை பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா இப்படி 2 கைகளையும் கோர்த்து கீழே வச்சு கூட இந்த போஸில் ஹோல்ட் பண்ணலாம். 30 கவுண்ட்ஸ் ஒரு 3 ரவுண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கபாலபதி பிராணாயாமம். நல்லா உட்காந்துட்டு உங்களோட 2 கைகளையும் இந்த பொசிஷனில் வச்சாலும் ஓகே, இல்லைனா 2 கையிலையும் சின்முத்ரா வச்சு உட்காந்துக்கலாம். இப்போ நல்லா வயிற்றை நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரீத் அவுட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்மளோட பாடியை ஆட்டோமேட்டிக்காக ப்ரீத் இன் பண்ணிக்கும். ஒரு 30 கவுண்ட்ஸ் நீங்கள் இதில் பண்ணலாம். 3 ரவுண்ட்ஸாக கூட நீங்கள் பண்ணலாம். இனிஷியல் ஸ்டேஜில் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா லாங் டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு அடுத்து பிரம்மரி. உங்களோட 2 கைகளையும் வச்சு உங்களோட ஆள்காட்டி விரலை வச்சு காதோட மடலை மட்டும் க்ளோஸ் பண்ணி நல்லா ப்ரீத் இன் பண்ணுங்கள். ப்ரீத் இன் பண்ணும்போது ப்ரீத் அவுட் பண்ணும்போது நல்லா அந்த மாதிரி ஒரு ஹனிபீ சவுண்ட் மாதிரி, ஒரு ரிங்காரம்ன்ற மாதிரி சவுண்ட் மாதிரி ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ண முடியுதோ அதை மட்டும் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு 3 to 5 ரவுண்ட்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த பிரம்மரி பிராணாயாமம் முடித்ததுக்கப்புறமா நல்லா ஒரு லாங் டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட 2 கைகளையும் உங்களோட தொப்புள் பகுதியில் வச்சு உங்களோட வயிறில் இருக்கக்கூடிய அந்த மூச்சை கவனிச்சிருங்க. நல்லா உள்மூச்சு வெளிமூச்சு போயிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த உள்மூச்சு வெளிமூச்சை மட்டும் நல்லா கவனிச்சிருங்க.
இந்த மாதிரி ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா கவனிச்சிருந்துட்டு நல்லா 2 கைகளையும் சூடு பறக்க தேய்ச்சி கண் காது முகமெல்லாம் தேய்ச்சி கொடுத்துக்கலாம். இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குது இல்லை இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேன்மொழி யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.